ஒரு இன்டீரியர் ப்ராஜெக்ட் வந்திருக்கும். இந்த இன்டீரியர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம், 2 பெட்ரூம், ஒரு மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி இன்டீரியோ அப்படிங்கிற கம்பெனி தான் மொத்த வீட்டுக்கும் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிவிங் ரூம்லேருந்து வரலாம். லிவிங் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் பேட்டர்ன் என்னோட ஃபேவரட்டான ஒரு கலர் பேட்டர்ன். அதாவது ஒரு வால்நட் கலரையும் பிளாக் தீமையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி கீழே போட்டிருக்க இந்த ஃப்ளோரிங்க்கும் இந்த வாலில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் இதெல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. செரான் கோல்ட் பிளைவுட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டெர்மைட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க ஹேண்ட்மேடு. ஸோ மிஷின் மேடும் இருக்குது. இவங்க வந்து முழுக்க மேனுவலாக பண்ணியிருக்காங்க. ஸோ மேனுவலாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஃபைனலாக கூட கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும், ஃபைனலாக கூட டிசைன்ஸை மாற்றிக்க முடியும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இதை முழுக்க மேனுவலில் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி இன்டீரியர்ஸ். இது வந்து ஒரு டிவி யூனிட். மொத்த யூனிட்டுமே வந்துட்டு 140 ஸ்கொயர் ஃபீட். பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் 1000 rupeesலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மொத்த வால்மே வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் ப்ரொஜெக்ட் இருக்கோ அதை இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பொதுவாக அந்த மாதிரி ஒரு டிவி யூனிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சீலிங் வரைக்குமே ஒர்க் பண்ணால் அந்த வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல இந்த டிவி யூனிட் பண்ணதில் மேலே வந்து லூவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எலிவேட் பண்ணி கொடுக்குது இந்த டிசைனை. அண்ட் பிளாக்ல இந்த மாதிரி கோல்டனில் கிளிட்டர் ஆகிற இந்த டீ ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பஞ்சாப்லேருந்துலாம் இறக்கி நாங்கள் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய கஸ்டமைசேஷன் அவைலபிள் இருக்குது. இதில் நீங்கள் வேறு இதிலே வந்துட்டு சில்வர், பிராஸ் இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மைக்கா மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் என்ன பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிற நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆக்சுவலாக நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இந்த யூனிட்லேயே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக் ஃபயர் பிளேஸ். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டச் பண்ணாலும் பெருசாக வந்துட்டு ரியாக்ட் ஆகாது. அண்ட் நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப அழகாக காட்ட முடியும். ஸோ இந்த டிவி யூனிட்டோடைய இந்த பூஜா யூனிட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பூஜா யூனிட் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎன்சி கட்டிங் தான் டோர் கொடுத்துருப்போம். பட் இங்கே வந்துட்டு ஒரு நியூ டைப்பாக பிளைண்ட்ஸ்லாம் நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்திருப்போம். ஸோ அந்த பிளைண்ட்ஸ் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் அண்டு உள்ளே வந்து கிரே, வெளியே வந்து டார்க் கிரேலையும் உள்ளே வந்து லைட் கிரேலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லைட் வந்து உள்ளே இருக்கிற லைட்டாக வெளியே தெரியும் நினச்சிங்கன்னா நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம், இன்னொன்று க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த டிவி யூனிட் வால்லே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்துருந்தது. ஸோ அந்த ஏசியை வந்துட்டு கரெக்டாக வால்லே ஃபிட் பண்ணும், வால்லே வந்து ரெடி பண்ணுங்கிறதுக்காக அங்கே பேக்ரவுண்டில் ஒரு பிளைவுட் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு வந்துட்டு மொத்த ஒரு டிவி யூனிட்டுமே வந்துட்டு ரொம்ப பெருசாக கட்டுது. ஏன்னா ஒரு வால் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இதோட கட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணியிருக்கும். டோட்டலாகவே இன்டீரியர் ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த யூனிட்டில். லிவிங் ரூம்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இல்லை டைனிங் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட்டிஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஎன்சி கட்டிங்கில் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பே வந்து வித்தியாசமாக வந்து ரெடி பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒயிட் கலரில் கொடுத்துட்டு அண்ட் இதெல்லாம் வந்து வால்நட் கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கலர் கான்ட்ராஸ்ட்டாக தெரியுது. பார்த்திங்கன்னா வேனிட்டி ஏரியா. ஸோ இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாஷ் பேசன் பிளாக் அண்ட் கோல்டு தீமில் இருக்குது. ஸோ இதுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு லூவர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்துட்டு ஸ்மார்ட் மிரர். இது வந்துட்டு ரெகுலர் மிரர் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்மார்ட் மிரர். ஸோ இங்கே அதாவது மிரர் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சென்சார் இருக்குது. இங்கே டச் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட்டு, ஒரு வார்ம் கலர் நம்ம வந்துட்டு எது வேணுமோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிவிங் ரூமில் வந்து இது வந்துட்டு ஒரு டைனிங் ஏரியாவில் அதாவது ஒரு ரூம்லேயுமே வந்துட்டு ஃபால் சீலிங் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு மேலே உட்டன் டைப்பில் இருக்க ஃபால் சீலிங் கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேங்கிங் லைட்ஸ் இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இங்கே ஒரு டைனிங் டேபிள் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து இந்த மாதிரி லைட்ஸ் நம்ம கொடுக்கும்போது இங்கே இருக்க ஆம்பியன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் ஒரு வார்ம் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு அழகாக வந்துட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு வந்துட்டு மைக்கா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ 3 லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான கலர்ஸ் பிளாக் அண்ட் கோல்டு. ஸோ அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் வந்துட்டு நான் ஒரு யூனிட்டாக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ்மே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கீழே இருக்க இந்த பாட்டம் யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே ஒர்க் அதிகமாக இருக்கும். அண்ட் உள்ளே இருக்கிற நம்ம மாடுலர் கிச்சனோட மெட்டீரியல் இதெல்லாம் வந்து கொடுக்குறதுனால பர் ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு 2200 கொடுக்குறாங்க. அண்ட் மிடில் இருக்க இந்த பாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க், ஹேண்டில் இந்த மாதிரி ஒர்க் நடக்குது. ஸோ இதில் வந்துட்டு பர் ஸ்கொயர் ஃபீட் 1500, மேலே வந்து 900 கொடுக்குறாங்க. ஸோ மேலே வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த லேமினேட்டட் சீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது ஆக்சுவலாக டச் பண்ணுறதுக்கு. ப்ரொஃபைல் ஹேண்டிலுமே பிளாக் கலர் அண்ட் இந்த வால்நட் கலர் மிக்ஸ் பண்ணவும் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு வாட்டர் பியூரிஃபையர் இருக்குது. ஸோ வாட்டர் பியூரிஃபையரை வந்துட்டு ஈஸியாக ஹைட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம பார்க்குறதுக்கு ஈவனான ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ கீழே இருக்கிற இந்த கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்து கோலா ப்ரொஃபைல் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கேப் இருக்குல்ல, ஸோ இது மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேண்டம் யூனிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு ஆயில் புல் அவுட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மிச்ச இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கான ஒரு யூனிட், இங்கே மிச்சம் எல்லாமே கபோர்டு ஒர்க் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்துட்டு ஹைட்ராலிக் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மூத்தாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த ஹைட்ராலிக் ஓப்பன் இருக்கிறதுனால. அண்ட் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு ஏதாவது ப்ராடக்ட் இல்லைனா எடுக்கிறோம் வைக்கிறோம்னா கூட ஓப்பன்லேயே இருக்கும். அண்ட் ஈஸியாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா புஷ் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீழே இருந்து ஹேண்டில் எதுவுமே நம்மளுக்கு வந்து விசிபிளாக தெரியாது. ஜஸ்ட் நம்ம புஷ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம உள்ளே போனோடனே அதுவே லாக் ஆகிக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு மொத்த வீட்லேயுமே எங்கேயுமே பெருசாக ஹேண்டில் இருக்க மாதிரி இருக்காது. இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹைட் பண்ணணும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும். இன்னொன்று ஹேண்டில் நம்ம வெளியே இருக்குன்னா நம்ம எதாவது ஒர்க் பண்ணுறோன்னு வச்சிங்கன்னா கை இடிக்கிறது இல்லை தலை இடிக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுலேருந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்டு இதோட ஹேண்டிலுமே வந்துட்டு அழகாக கபோர்டோடையே ஜாயின் ஆகிடுது. இது முழுக்க ஒரு கஸ்டமைஸ்டு கான்செப்ட் தான். உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் அவன் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை மிக்ஸி வைக்கிறதுக்கு எனக்கு வேணும், இல்லை சட்டர் வச்சு கொடுக்கணும், இதில் இருக்க கலர்ஸ் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், பேட்டர்ன்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், எல்லாமே வந்து கஸ்டமைசபிள். இவங்கள்ட்ட நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நியூ ஐடியாஸ் வரும். நீங்கள் ஆன்லைனில் கூட பார்த்துட்டு நியூ கான்செப்ட்டை கூட உங்களோட கிச்சனில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த வீட்டோட ஒன் ஆஃப் த பெட்ரூம் இது. ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கபோர்டு ஒர்க்லேயே வந்துட்டு ரொம்ப மினிமலான கலர்ஸ் தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக இருக்கக்கூடிய கிரே கலர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒயிட் கலர். இங்கே வந்துட்டு சென்சார் டைப்ல இருக்கக்கூடிய லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் எரியும். அண்ட் இது வந்துட்டு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸ்லைடிங் ஓப்பன் டோர் இருக்கிறதுனால ஒரு ப்ளஸ் என்னன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் சேவ் ஆகும். ஸோ இது பக்கத்துலேயே வந்துட்டு ஸ்மார்ட் மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு லிவிங் ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பெட்ரூம். ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூம். சேம் நீங்கள் அதில் பார்த்த மாதிரி தான் இதில். இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஆஃப் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு லேமினேட்டட் சீட்டும் ஒயிட் கலருக்கு லேமினேட்டட் சீட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே யூஸ் பண்ண இந்த டீ ப்ரொஃபைல் எல்லாமே ஜிக்ஸாக்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் இதுவுமே வந்துட்டு சென்சார் லைட்ஸ். ஸோ நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ஆஃப் ஆகிடுச்சா, ஓப்பன் பண்ணால் ஆன் ஆகிடும். ஸோ சேம் அதே கான்செப்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் எல்லாமே வந்து 1500. மேலே இருக்கிற இந்த கபோர்டு ஒர்க் எல்லாமே 900 ருபீஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கூட குவாலிட்டி இன்டீரியரோட ஓனர் இருக்காங்க. ஹலோ சார். ஹாய் சார். என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி உங்களோட வேலை இருக்கும்? மெட்டீரியல் வந்து பிராண்டட் ஷெரான் செஞ்சுரி அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லேமினேட்ஸ் வந்து கஸ்டமரோட டிசிஷன் தான். மைக்காவில் பேஸ்ட் பண்ணுற க்ளூ பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ன்ற பிடிலிட்டி ஹைப்பர் தான் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸ்க்ரூப்ஸ்லாம் வந்து பிடிஎஸ் ஸ்க்ரூப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை ஸ்லீக் ஆக்சரிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ நாள் வாரண்டி கிடைக்கும்? 10 years வாரண்டி தரலாம். மினிமம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 300+லேருந்தே ப்ராஜெக்ட். ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா எங்கே இருந்தாலும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இவங்களோட இன்டீரியர் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். அண்ட் இவங்களோட சோசியல் மீடியா இன்ஸ்டா அண்ட் யூடியூப் சேனலும் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட ரெகுலர் ப்ராஜெக்ட்ஸ் அதில் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களோட என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, என்ன குவாலிட்டியில் பண்ணுறாங்க, என்ன ஸ்கேலில் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் இவங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அவங்களால காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டீரியர் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு எந்தெந்த இடங்களில் ப்ராப்பரான பிளக் பாயிண்ட் வேணும், எந்தெந்த இடங்களை விடணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கணும். வாலோட வந்துட்டு அட்டாச் பண்ண பிளைவுட்ஸ் எதுவுமே இதில் ஒர்க் பண்ணல. எல்லாமே வந்து குறிப்பிட்ட ஒரு 2 இன்ச்சு 1 இன்ச்சு வந்து கேப் விட்டுருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் நம்ம இதை எடுத்துட்டு ரீமாடல் பண்ணுறது, இதில் கிச்சன் மேட் அதாவது கவுண்டர் டாப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சைஸ் விடுங்க, எவ்வளோ ஹைட் விடணும். அதே மாதிரி அந்த கிரனைட்டுமே வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அந்த வாலில் இருந்து ஒரு 2 இன்ச்சு வெளியே இருந்தால் தான் ஸோ இன்டீரியர் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து அவங்களால அந்த டோர்ஸ் பிளேஸ் பண்ண முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.